மேடவாக்கம்லேருந்து டுவர்ஸ் சித்தாலப்பாக்கம் வந்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்தால் நமக்கு ஓஎம்ஆர் கனெக்ட் ஆகும். நாவலூர் கனெக்ட் ஆகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா யமகா ஷோரூமுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. இன்றைக்கும் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெயினே ஆன் பண்ணலைங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சன்லைட்லேயே வீடு எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்கள். லோன் போகிறதா இருந்தாலும் 90% வரைக்கும் பேங்க் லோனும் போய்க்கலாம். 1 BHK அப்பார்ட்மெண்ட் செகண்ட் ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்கு. இபி பார்த்தீங்கன்னா நமக்கு 3 phase இபி கனெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ட்ரிப்பர் பாயிண்ட் எல்லாமே நமக்கு இங்கே வந்துடும். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நிறைய பேர் இது கனவாகவே வச்சுருக்கீங்க வீடு வாங்கணுன்றத. உங்களோட கனவை நினைவாக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்சதை ப்ராப்பர்ட்டி எல்லாமே நாங்கள் எடுத்துன்னு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துட்டு தாங்க இருக்கோம். கையில் 5 லட்ச ரூபா இருந்தால் போதாங்க. அகம் ப்ராப்பர்ட்டிஸ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் யுவராஜ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க ரிவ்யூ பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் ஆல்ரெடி நம்ம பெரும்பாக்கமில் ஒரு 1 BHK அப்பார்ட்மெண்ட் போட்டிருந்தோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஒரு 1 BHK அப்பார்ட்மெண்ட் தாங்க இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நீங்கள் தேடிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சேனலில் போஸ்ட் ஆகுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உடனே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 9 years ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம எலிவேஷன் பார்த்துடலாம். ஸோ எலிவேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு 9 years ப்ராப்பர்ட்டி தான். ஸோ நெக்ஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக எல்லாருமே சேர்ந்து பெயிண்ட் அடிக்கிற இது இருக்கும். அவுட்டரில் எல்லாமே மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. முக்கியமாக இந்த வீட்டோட ஃப்ரண்ட் வியூ ப்ளஸ் ரோடு பார்த்திங்கன்னா நமக்கு 30 அடி ரோடு வந்துடுவாங்க. 24 அடி அந்த மாதிரி தான் இல்லைங்க, 30 அடி ரோடு. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரோடாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே போய் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட் ஆக்சுவலாக இதோ ஒன்று சொல்லிடுறாங்க. ஏன்னா லாஸ்ட் வீடியோலேயே நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் என்ன கேட்டிருந்தீங்கன்னா ப்ரைஸை வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காகவே இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னால் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே இந்த ப்ரைஸை சொன்னோடனே டக்குன்னு எனக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட டைம் வேஸ்ட், எனக்கும் டைம் வேஸ்ட்டாக இருக்கிறதுலே ரொம்ப பார்த்து செலவு பண்ண வேண்டியது நம்ம நேரத்தை தாங்க. ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. எங்களுக்கும் டைம் ரொம்ப முக்கியம், உங்களுக்குமே டைம் ரொம்ப முக்கியம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு புரியும். இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அதில் வந்து ப்ரைஸ் லைட்லி நெகோஷியபிள். 1 BHK அப்பார்ட்மெண்ட் செகண்ட் ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்குங்க. மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா 500 meters. எக்ஸாக்டாக இந்த வீட்டோட லொக்கேஷனை சொல்லிடுறேன். இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு எக்ஸாக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் இருக்குது பார்த்தீங்களா, மேடவாக்கம்லேருந்து டுவர்ஸ் சித்தாலப்பாக்கம் வர வழியில் பார்த்தீங்கன்னா நமக்கு சித்தாலப்பாக்கம் ஜங்ஷன் வந்துடும். சித்தாலப்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒட்டியம்பாக்கம் நாவலூர் போகிற ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா ஒரு 1.5 kilometers ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா நமக்கு சித்தாலப்பாக்கம் சங்கராபுரம் வந்துடுவாங்க. சங்கராபுரம் யமகா ஷோரூம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த யமகா ஷோரூமுக்கு அப்படியே பேக் சைடில் தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. மெயின் ரோட்லேருந்து 500 meter டிஸ்டன்ஸில் தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. லிஃப்ட் ஃபெசிலிட்டி இல்லை உங்கள் வீட்டில் ஏஜ்டு பர்சனாக இருக்காங்க, அவங்களுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு செட் ஆகாதுங்க. ஏன்னா இந்த வீட்டில் லிஃப்ட் இல்லை அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்கு. வாங்க உள்ளே போய் ஒன்றா பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கார் பார்க்கிங் இல்லைங்க. ஏன்னா 1 BHK ஓவராலாக 5 வீடு, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடும் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடு வந்துடுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் பைக் பார்க் பண்ணிக்கலாம். ஒரு 3 பைக் வரைக்குமே பார்க் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. நமக்கு இபியுமே பார்த்தீங்கன்னா நமக்கு செப்பரேட்டாக இபி மீட்டர் கீழே வந்துடுவாங்க. கிரவுண்ட் வாட்டர் தான், நமக்கு போர் வாட்டர் டேரெக்டாக சப்ளையில் இருக்குது. ரெண்டாவது கார்ப்பரேஷன் வாட்டரும் நமக்கு சம்பில் டேரெக்டாக வந்துடுவாங்க. அதை நம்ம போர் போட்டு மேலே ஏற்றிக்கலாம். ஸோ தண்ணி ப்ராப்ளம் இந்த ஏரியாவில் உங்களுக்கு இருக்காது. வாங்க அப்படியே நம்ம வீட்டோட ஃபுல் டீட்டெயில் செகண்ட் ஃப்ளோரில் போய் ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம அப்படியே செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோங்க. ஏற்கனவே சொன்னது தான், நமக்கு லிஃப்ட் இல்லை, இப்போ ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ணோம். வாங்க அப்படியே ஆக்சுவலாக செகண்ட் ஃப்ளோரில் மொத்தம் 2 வீடு. அந்த சைட் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி, நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு வீடும், ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு வீடும் நமக்கு செகண்ட் ஃப்ளோரில் வந்துடும். நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான். அதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு வெளியே பார்த்துடலாம் பாருங்கள். இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது காமன் தான். பட் நம்ம வீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வெளியவே இருக்குது. ஈவினிங் டைமில் இந்த இடத்துல வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது வராங்க அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக நமக்கு ஒரு இது காமன் டெரஸ் தான். பட் நமக்குன்ட்டு நம்ம வீட்டு வெளியே இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இந்த இடத்த எப்படி வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டா. ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா நம்ம உள்ளே போய் ஒன்றா பார்த்துடலாம். மேலே அது இடிக்குது.
டோர் நமக்கு தீக்கூட்டில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டுன்னு போயிட்டாலே எல்லா டோருமே வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோர் மட்டும் தீக்கூட்டில் தான் கொடுப்பாங்க. அப்படியே வாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்டான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய லிவிங் ஏரியா தான் இல்லைங்க, நான் ஏற்கனவே சொல்லிடுறேன் பாருங்கள், கீழே சொன்னது தான். இது ஒரு காம்பேக்டான வீடு தான், காம்பேக்டான ஒரு லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிவி யூனிட் வைக்கிறீங்கன்னா இந்த இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த இடத்துலையும் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல டிவி யூனிட் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆப்போசிட்டில் கார்னர் சோஃபா போட்டால் கூட உங்களுக்கு ஸ்பேஸ் அந்தளவுக்கு கொஞ்சம் ரொம்ப பெரிய இது தான் இல்லாமல் நார்மலாக ஒரு ஸ்பேஸ் இருக்கும். வாங்க அப்படியே நம்ம கிச்சன் போய் பார்த்துடலாம். கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீட்டில் காம்பேக்டான சைஸில் கிச்சன் கொடுக்கலங்க, நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க. நான் இத்தனைக்கும் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெயினே ஆன் பண்ணலைங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சன்லைட்லேயே வீடு எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ கிச்சன் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்ஓ வாட்டருக்கான செட்டப் வந்துடும். ஒரு விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கான ப்ரொவிஷன், செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே திங்ஸ் வைக்கிறதுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாங்க, ஃப்ரிட்ஜுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க. நமக்கு ஹால் வந்து காம்பேக்டாக இருந்தாலும் கிச்சன் வந்து நமக்கு ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு கிச்சனாக கொடுத்துருக்காங்க. திங்ஸ் எவ்வளோ தான் வச்சாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்வர் போட்டு கவர் பண்ணிட்டீங்கன்னா வெளியே தெரியாது, அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட ஆக்சுவலாக இதை சொல்லிடுறேன். இந்த வீட்டோட இபி பார்த்திங்கன்னா நமக்கு 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ட்ரிப்பர் பாயிண்ட் எல்லாமே நமக்கு இங்கே வந்துடும். ஓவராலாக பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் 5 வீடு இருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடு, மொத்தம் 5 வீடு. நமக்கு இந்த வீடு கார் பார்க்கிங் இல்லை. இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், திரும்பவும் சொல்லிடுறேன். இந்த வீடு பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா மேடவாக்கம்லேருந்து டுவர்ஸ் சித்தாலப்பாக்கம் வந்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்தால் நமக்கு ஓஎம்ஆர் கனெக்ட் ஆகும், நாவலூர் கனெக்ட் ஆகிற ரோட்டில் பார்த்திங்கன்னா யமகா ஷோரூமுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 500 மீட்டர் டிஸ்டன்ஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நடந்து போகிற தூரத்துலேயே பஸ் ஸ்டாப்லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகிற தூரம் தான். அவ்வளோ நியர்பைலே இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்கு. அண்டு முக்கியமாக இந்த வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்திங்கன்னா 508 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. யூடிஎஸ் பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு 48% யூடிஎஸ் வந்துடும். நமக்கு 248 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் மட்டுமே நமக்கு வந்துடுங்க. அப்படியே வாங்க. இந்த வீட்டோட ஒரு ஃபஸ்ட்டு பெட்ரூம் உள்ளே வரும்போதே நமக்கு ஒரு ப்ரைவசியாக அந்த இடத்துல ஒரு லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பெட்ரூம் வந்து நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. கிங் சைஸ் பெட் போட்டாலும் நமக்கு ஸ்பேஸ் நிறையா இருக்கும். அண்ட் முக்கியமாக இந்த செல்ஃபில் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் வாலில் கனெக்ட் பண்ணதால் உங்களுக்கு இந்த பெட்ரூமோட ஸ்பேஸ் என்ன இருக்கோ அது அப்படியே வந்துடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வுட்டில் போட்டு கவர் பண்ணிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் கிச்சனையும் கவர் பண்ணிட்டீங்க, ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டீங்கன்னா வீடு சூப்பராகவே இருக்குங்க. நீங்கள் திங்ஸ் வைக்கிறதுக்கான செல்ஃப் இந்த இடத்துல நமக்கு ஒரு விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் வந்துடுவாங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு டேப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்காக. நீங்கள் வாஷிங் மிஷின் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுறதுனால வெளியே வச்சுக்கலாம். நம்ம வெளியே அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. வாங்க, அட்டாச் பாத்ரூம் வந்துடும். 7 அடி வரைக்குமே நமக்கு வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட் ஹீட்டர் பாயிண்ட்டுக்கு வந்துடும். வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க, பேரியர் பிராண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வாஷ் பேஷன் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட டோர் பிவிசி டோர் தாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த வீட்டோட ஃபுல்லாகவே நம்ம ரிவ்யூ பண்ணியாச்சு. ப்ரைஸும் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். எதனால் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்றது உங்களுக்கு தெரியும். ப்ரைஸ் இந்த வீட்டுக்கு வந்து ஓனர் கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள். நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் நெகோஷியபிள் இருக்கா, சின்னதாக ஒரு நெகோஷியபிள் இருக்கும். லோன் போகிறதா இருந்தாலும் 90% வரைக்கும் பேங்க் லோன் ஆல் மேஜர் பேங்க்லேயும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. 90% இந்த வீட்டுக்கு நம்ம லோன் பண்ணித்தரோம். கையில் ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் போதும். திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நிறைய பேர் இது கனவாகவே வச்சுருக்கீங்க, வீடு வாங்கணுன்றத. உங்களோட கனவை நினைவாக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்சதை ப்ராப்பர்ட்டி எல்லாமே நாங்கள் எடுத்துன்னு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துட்டு தாங்க இருக்கோம். கையில் 5 லட்ச ரூபா இருந்தால் போதாங்க. 2.5 லட்சம் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனருக்கு பே பண்ணிட்டு 2.5 லட்சம் நீங்கள் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் வச்சுருந்தா கூட பேலன்ஸ் நம்ம 90% பேங்க் லோனே போட்டு கொடுத்துட்றோம்.
ஸோ அப்படியே வெளியே போயிடலாம் வாங்க. நீங்களே பாருங்கள், ஆக்சுவலாக இங்கேருந்து இந்த டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேங்க் பக்கம் பின்னாடி ஒரு வீடு இருக்குது பாருங்கள். அந்த வீட்டுக்கு அப்படியே பேக் சைடில் தான் மெயின் ரோடே இருக்குது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த கோயிலுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ரோடும் மெயின் ரோடு தாங்க. ஜஸ்ட்டு ஒரு 500 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்கு. நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. ஒரு 1 BHK வீடு என்ன ஸ்பேஷியஸில் இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருக்குங்க. ஸோ இந்த வீட்டை ஃபுல்லாகவே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். இதே மாதிரி ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவரோட ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணி கொடுக்க சொல்லி நம்மக்கிட்ட கேட்டிருந்தார். அவருக்காக நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம சேல்க்கு எடுத்துன்னு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு ரீசனபிள் ப்ரைஸாகவும் அஃபோர்டபுள் ப்ரைஸாகவும் இருந்ததால் தான் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம உங்ககிட்ட எடுத்துன்னு வந்து சேர்க்குறோம். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 26 lakhஸில் வந்து பெரும்பாக்கமில் போட்டிருந்தோம். அதுக்கே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறையா ப்ராப்பர்ட்டியை நம்ம உங்கள்கிட்ட எத்தனை வந்து சேர்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை, ஏன்னா நீங்கள் நம்ம சேனலில் நிறைய ப்ராப்பர்ட்டி போடுவோம், ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லாமல் நம்ம சேனலே அவங்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க தேவையான ப்ராப்பர்ட்டி அவங்க பார்த்துட்டு எங்ககிட்ட கேட்டாங்கன்னா அவங்களோட ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்து தந்துட்டு இருக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அதை செல் பண்ணணும்னு நினச்சா கூட ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.